சரி, புதன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அடுத்தது பொதுஜன தொடர்பில் டாக்குமெண்ட்டு, கையெழுத்து, ஜாமீன் போடுறது, இதெல்லாமே இது தான் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, கிரகக்காரகத்தையும் பாவகாரகத்தையும் நல்லா படிச்சுக்குங்கன்னு சொல்கிறேன். அப்போ புதன் யார்? ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஜாதகர் போய் பிரச்சனையை அனுபவிப்பார். அது எப்போ அனுபவிப்பார்? உன்னுடைய ஜாதகத்தில் புதன் திசையோ புதன் புத்தியோ இது மாதிரி புதன் 8-12ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டோ அல்லது புதன் 8-12ஆம் பாவத்தை இயக்கக்கூடியனா வரும்பொழுது நிச்சயம் தொடர்புகள் இங்கே 1, 3, 5, 7, 9, 10, 11 இங்கே கணக்கே போடக்கூடாது. இதெல்லாம் வேலை செஞ்சே தீரும். ஏன்னா இதுக்கு எல்லாம் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி புதன் உடலில் எந்த உறுப்பு? நரம்பு, தோல். அப்போ நரம்பு சார்ந்த வாதம் வியாதி, நரம்பில் ரத்தம் போடாமல் கைகால் மறுத்து போகிறது, வாதம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ நீங்கள் ஜோதிடன் சொல்லும் பொழுது, வாஸ்து சொல்லும் பொழுது என்னடா பலன் சொல்கிறதுக்குன்னு பயப்படவே தேவையில்லை. அந்த கிரகத்தினுடைய உறவு முறைகள் ஒன்று, பொதுஜன தொடர்பு பப்ளிக்காக பேசக்கூடியது ஒன்று, அந்த உறவுகளை ஒன்று, இந்த மூணையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு கிணறு வைக்கிறதுக்கு ஏன் இந்த இடத்த வைக்கணும்னு நான் சொன்னேன் தெரியுங்களா? வடக்கு கிழக்கு இந்த இடம் டோட்டலாகவே 23 டிகிரி பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் கிணறு வெட்டலாம், போர் போடலாம், நிலத்துக்கு கீழே தண்ணி தொட்டி கட்டலாம், இது அனைத்தையும் செய்யலாம். இந்த இடத்துல சுத்தமான இடம், வடகிழக்குங்கிறது ஒரு புனிதமான இடம். அப்போ புனிதம் இல்லாத செயல்களை இந்த இடத்தில் அமைக்கக்கூடாது. அப்போ புனிதம் இல்லாத செயல்கள் அப்படின்னா என்னென்ன? ஒரு நல்ல தாம்பத்தியம், ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியங்கிறது அந்த இல்வாழ்க்கையிலேயே அது அசைவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய படுக்கையறையில் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தகுந்த ரூம் வைக்கக்கூடாது. அசுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், அசுத்தம்னா என்ன? ஒரு லெட்டின் குழி, ஒரு லெட்டின் ரூம்பு, ஒரு பாத்ரூம்பு, இந்த விஷயங்களை நம்ம வைக்காமல் இருந்துட்டாவே தெரிஞ்சு போச்சு. அடுத்தது புதன்னா உறவுகள். புதன்னா யார்? குழந்தை. புதன்னா தானே குழந்தை. அப்போ ஒரு குழந்தைகள் மேலே போய் இந்த பாப்பாவை, சின்ன பாப்பாவை கூப்பிட்டு ஒரு 55 கிலோ வெயிட்டை வச்சா எப்படி இருக்கும்? தாங்குமா? தாங்காது. அப்போ வெயிட்டை ஏன் ஈசானிய மூலையில் வடக்கு கிழக்கில் வைக்கக்கூடாதுன்னா, அதுவே ஒரு குழந்தை. அந்த குழந்தை மேலே தலையில் கொண்டு வெயிட்டை வச்சிங்கன்னா அந்த பாரம் தாங்காது. அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கு மூலையில் எக்காரணத்து கொண்டும் வெயிட்டான பொருள்களை வைக்கக்கூடாது சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். வடக்கு கிழக்கு அதிக காலி இடமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈசானியம் அது நேர் தென்மேற்கு மூலை. இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு லிங்க் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஈசானிய மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்க்னா, இங்கே எல்லாமே என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் அங்கே செய்யக்கூடாதுங்க. அங்கங்கே என்ன செய்யலான்னு இருக்கிறோமோ அது இங்கே செய்யக்கூடாதுங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம். இங்கே பள்ளமாக இருக்கணும்னா அங்கே மேடாக இருக்கணுங்க. இங்கே காலி இடம் இருக்கணும்னா அங்கே காலி இடம் இருக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? இதைத்தான் நீங்கள் வந்து கோர்வையாக பார்த்துக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டோம்னாவே இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றுக்கு ஒன்று இணங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. வந்த உடனே என்ன கேட்பாங்க? வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க. வீடு கட்டலாமான்னா அவங்ககிட்ட பணம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாமே இருக்கும், நிலம் முதற்கொண்டு இருக்கும். அப்போ அவன் சட்டியில் எழுதியிருக்கணும், அவன் தலையில் எழுதியிருக்கணும், இந்த புத்தியில் வீடு கட்டக்கூடிய தகுதி இருக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் வீடு கட்ட முடியுமே தவிர நீங்கள் 50 லட்சம் ரூபா வச்சுருந்தாலும் வீடு கட்ட முடியாது. அப்போ ஒரு பாவம் இயங்கும் பொழுது அதனுடைய திரிகோண பாவம் இயங்கும். ஒரு பாவம் இயங்குது, இந்த 1ங்கிற ஒரு பாவம் போனால் அதனுடைய 5ஆம் பாவங்கக்கூடிய ஒரு ரயில் பொட்டியும் 9ஆம் பாவங்கிற ஒரு பொட்டியும் போயிட்டே தான் இருக்கும். இது மாறவே மாறாது. அப்போ ஒரு பாவம் இயங்கணும்னா வீடு கட்டுறதுக்கு எந்த பாவம் இயங்கணும்? 4ஆம் பாவம் இயங்கணும். 4ஆம் பாவம் மட்டும் இயங்க தேவையில்லை, அதனுடைய திரிகோண பாவங்களும் இயங்கினாலும் போதும். 8, 12, 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12. அப்போ 4ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய புத்தி நடந்தாலும் வீடு கட்டலாம். 8ஆம் பாவத்தோட புத்தி நடந்தாலும் வீடு கட்டலாம். 12ஆம் பாவத்தோட புத்தி நடந்தாலும் வீடு கட்டலாம். 4ஆம் பாவத்தில் பார்த்து 4ஆம் பாவத்தோட புத்தி நடக்கிறப்ப வீடு கட்டினா சந்தோஷமாக கட்டுவான். 8ஆம் பாவத்தோட புத்தி நடந்ததுன்னா இங்கே அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அல்லையும் முல்லையும் வாங்கி வீடு கட்டுறப்ப கடைசியில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மச்சான் ஒரு 50,000 கொடு, மாப்பிள்ளை ஒரு 30,000 கொடுன்னு அங்கேயும் இங்கேயும் பிடிங்கி அந்த வீட்டு கட்டுறதுக்கு சிரமப்படுவான். லோன் போட்டு கட்டணும். 8ஆம் பாவத்தோட புத்தி நடந்ததுன்னா என்ன பண்ணணும்? லோன் போட்டு வீடு கட்டணும். நான் ரொக்க பணத்திலேயே கட்டுறேன்னு சொன்னால் நோய் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 4ஆம் பாவத்தோட புத்தி நடந்தால் நீங்கள் லோன் போடணும்னு அவசியமே இல்லை. தாராளமாக வீட்டை கட்டலாம்.
ஆனால் 8ஆம் பாவத்தோட புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் பணம் கையிலேயே இருந்தால் கூட பேங்க் லோன் போட்டு தான் கட்டணும். ஏன்னா ஒரு பாவம் அதனுடைய 3ஆம் பாவத்தை வளர்க்கும். 6ஆம் பாவம் கடன் என்றால் 8ஆம் பாவம் என்பது அதனுடைய அதிக கடன். ஒரு பாவத்தை தன்னுடைய 3ஆம் பாவம் வளர்த்துரும். அப்போ நம்மளே வந்து கடனை வாங்கிக்கணும். வாங்கிட்டா வீட்டை கட்டிடலாம். இல்லைன்னா அந்த வீடு கட்டி முடிஞ்ச உடனே அவன் கடன்காரனாக ஆயிடுவான். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். எப்படி 8ஆம் பாவத்தோட புத்தி நடக்குது, வீடு கட்டலாமான்னு திருவண்ணாமலை ஆனந்தன் ஐயா அவரும் வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுனர். ஆனந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க வாங்க. பேசலாமா? முடிச்சுக்கலாம். இல்லை முடிக்கலான்னு சொல்கிற சொல்ல முடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே இல்லை போட்டுக்கலாம், முடிச்சுட்டு போட்டுக்கலாம். அப்போ இந்த 8ஆம் பாவத்தோட புத்தி நடக்கும்பொழுது வீடு கட்டலான்னா தாராளமாக கட்டுங்க. கடனை வாங்கி கட்ட சொல்லுங்கள். நீங்கள் ரொக்கமாக போட்டு கட்டணும் தயவுசெய்து. அவங்க என்கிட்ட நான் ஏங்க கடன் வாங்கினேன், கடன் வாங்கியே எனக்கு பழக்கம் இல்லை, நல்லா வந்து 60 லட்ச ரூபா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, என் பையன் மாதம் கடன் 4 லட்சம் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான், பணம் பீரோவை திறந்தா 4 கத்தை கீழே விழுகுதுமே. ஒருத்தன் சொன்னால் வந்து ஜோதிடர் ஒரு நபர் சொன்னார், என்னங்க எல்லாமே பணப்பிரச்சனைங்கிறாங்க, நாங்கள்லாம் வீட்டில் பீரோவை திறந்தா 2 கத்தை 500 ரூபா கத்தை தொப்புன்னு கீழே விழுதுக்கிறியா, இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கேட்குறப்ப 2 திமிங்களை பஸ்ஸில் ஏறினோன்னே 2 திமிங்களை வந்து எங்கள் வீட்டில் கிணத்துல விழுந்துச்சு. அது குட்டி போட்டு அது வாய் அப்படி கக்குனா நிறைய திமிங்களை வந்து விழுகுது. அந்த திமிங்களை விற்று நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டான்னு பஸ்ஸில் பேசிட்டு போகிறப்ப இன்னொருத்தன் வந்து காதில் எனக்கு ரத்தமே வந்துருச்சு பாரு அப்படிமா பாரு. அது மாதிரி அவன் சொன்ன உடனே எனக்கு காதில் மூக்கில் எல்லா பக்கமே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பீரோவை திறந்தானா 2 கத்தை கீழே விழுகுதான். நம்மகிட்டயே சொல்கிறான். சரி அவனோட ஆசை, அவன் சொல்கிறான், சந்தோஷப்படுறான். இதை கேட்குறப்ப அவனும் சந்தோஷப்படுறான், நம்மளும் சந்தோஷப்பட்டு போவோமே. அப்போ 8ஆம் பாவம் புத்தி நடக்கிற பொழுது நீங்கள் தயவுசெய்து என்ன சொல்லணும்னா, இயக்கக்கூடிய புத்தியாக இருந்தாலும் சரி, தொடர்பு கொள்ளக்கூடிய புத்தியாக இருந்தாலும் கடன் வாங்கி கட்டுங்கன்னு சொல்லணும். இந்த 12ஆம் பாவத்தோடைய புத்தி நடந்தாலுமே நிச்சயம் வீடு கட்டலாம். அது கடன் வாங்கியும் கட்டலாம், ரொக்க பணத்துலையும் கட்டிக்கலாம். அப்போ இந்த 4, 8, 12ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்தி வரும் பொழுது மட்டும்தான் வீடு கட்ட முடியுமே தவிர வேறு எந்த புத்தியிலையும் கட்ட முடியாது. இன்னொரு புத்தியில் கட்டலாம். ஆனால் எந்த கிரகம் வேணுமாலும் புத்தி நடத்துட்டுங்க. இங்கே நல்லா புரிஞ்சுங்க. தசாநாதன் என்பவன் பல வருடம், புத்திநாதன் என்பவன் சில வருடம். ஏங்க ஜோசியரே எனக்கு கல்யாணம் எப்போ ஆகுங்க? உங்களுக்கு சுக்கிர திசை வந்துருச்சு 2025 4வது மாதம் 18ஆம் தேதி. அதே 2035 45 20 வருஷத்துக்குள் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். போய கம்முன்னு ஆளப்பார் அவனப்பார். 20 வருஷம் கல்யாணம் நடக்குது சொன்னாலும் சொல்லி எனக்கு நடந்தே தீரு. இவன் என்ன புதுசாக இன்னும் 20 வருஷம் கிளம்பிச்சு கல்யாணம் நடக்குங்கிறது. அப்போ தசைங்கிறது பல வருஷம், அந்த வருஷத்தில் ஏதோ ஒன்று நடந்து தான் ஆகும். ஆனால் புத்தி என்பது அதுதான் உபநட்சத்திரம். அப்போ புத்தியைத்தான் பார்க்கணும். சொல்கிறோமில்ல, ஏண்டா அறிவு கட்ட நாயே ஏதோ புத்தி கித்தி இருக்குதா, அவன் ஒழுங்காக நல்ல புத்தி இருந்தால் அவங்க தண்ணி போட்டு வருவானுங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம், புத்தி இருக்குதான்னு கேட்குறோம். அப்போ புத்தி இருக்குதான்னு கேட்டால் இந்த புத்தி தான் நம்மளுடைய சில விஷயங்களை சொல்லும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் புத்தி நடக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக வேணுமோ இருக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. அது சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், எந்த கிரகமாக இருக்கட்டும், அந்த கிரகத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குமல்ல, அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரமாகவோ அல்லது 8ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரமாகவோ 12ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரமாகவோ இருந்துவிட்டால் எந்த புத்தியாக இருந்தாலும் வீடு கட்டலாம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? 4, 8, 12ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்தி நடந்தாலும் வீடு கட்டலாம். அல்லது எந்த புத்தி வேணுமாலும் நடந்துட்டு போகுதுங்க. அவர் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார்ல, அந்த நட்சத்திர கிரகம் 4ஆம் பாவத்தையோ 8ஆம் பாவத்தையோ 12ஆம் பாவத்தையோ இயக்கக்கூடிய புத்தியாக இருந்தாலும் வீடு கட்டலாங்க. வீடே கட்டக்கூடாது எனக்கு இந்த ஜாதகத்தில் உற்பத்திக்கு அப்படின்னு சொன்னால் எப்பயுமே ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசிக்கிட்ட தோத்தே போயிடும். என்னை ஒருத்தன் கொல்லணும்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற ஆள் வந்து என்னை கொல்லுவீங்களா? கொல்ல முடியுமா? எப்படியா இருந்தாலும் நீங்கள் அருவாள் எடுத்துகிட்டு என்னடா இவன் போய் மைக்கு கொடுத்தோன்னே கடிச்சு குதறானே, இவனை வெட்டி போடலான்னு யாராச்சும் ஒருத்தர் மனசில் நினச்சிங்கன்னு வச்சுக்கேன். காரணம் ஏன் பேசிகிட்டு இருக்கிறோம்னா, சதீஷ் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னான்ட்டாவில், அதனால தான் கொஞ்சம் பேசுகிறா, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாச்சும் முடிக்கணுங்கிறப்ப கொஞ்சம் சும்மா அப்படியே மூஞ்சி மட்டும் கொஞ்சம் முறைச்சி காட்டுங்க யாராச்சும். நான் இங்கிருந்தே பார்த்துக்கிறேன், லைட்டாக முறைங்க, நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம், ஏன்னா மைக்கு கடிச்சிட்டேன்னு குதறக்கூடாது, மைக்கு ஐயோ அம்மா என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு பேசணும். ஏன்னா ஒருத்தரோட மூஞ்சி செலுக்கு மாறிடுச்சுன்னா மைக்கை வச்சிடணும். ஆனால் சதீஷ் கொஞ்சம் பேசுங்கண்ணான்னு சொல்கிறனால பேசிகிட்டு இருக்கிறேன். உப்பி சொல்லிடுறேன், முடிச்சிக்கலாங்கிறப்ப நீங்கள் கையை மட்டும் தட்டிடுங்க, நான் அதை நேக்க தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சபை நாகரிகம்னு வேணும்.
ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு என்னடா இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஒரு கையை தட்டிட்டீங்கன்னா சரி நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாமல் போய்க்கிறது அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டு நன்றி வணக்கம்னு முடிச்சுக்குவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கையை மட்டும் தட்டிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த 4, 8, 12ஆம் அந்த பாவத்தோடைய எந்த புத்தி நடந்தாலும் சரி, இந்த 4, 8, 12ஆம் பாவத்தோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் வீடு கட்டலாம். கட்டவே கூடாது அப்படின்னா ஒரு ராசி தன்னுடைய 12ஆம் ராசிட்டு தோற்று போயிருங்க. அப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற ஆள் தான் என்னை கொல்ல முடியும். அப்போ ஒரு ராசி 4வது ராசி தோக்கணும்னா 3வது ராசி தாங்க முடியும். ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசிக்கிட்ட தான் தோக்கும். இப்போ 4 இருக்குது, யார்கிட்ட தோக்கும்? 3 கிட்ட தோக்கும். ஒருத்தன் வந்து நான் ஒரு பிள்ளைய ரூட் விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, அந்த பிள்ளை என்னை பார்க்கவே மாட்டேங்குது, அது ஏதாச்சும் ஜாதகத்தில் சொல்லும்பா. 5ங்கிறது காதல். காதலே செட் ஆகாத பாவம் எந்த பாவம்? 4. ஏன்னா ஒரு 5ங்கிறது காதல்னா காதல் வந்து செட் ஆகாது, பார்க்காது, தோக்கிறது எல்லாமே 4 தான். ஏன்னா ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசிட்டு தோற்று போயிடும். அப்போ 4ஆம் பாவத்தோட புத்தி நடக்கும் பொழுது இந்த 5ஆம் பாவம் செயல்படாது. சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த புஸ்தகத்தில் நிறைய சுற்றிட்டு இருப்பாங்க, தேவராஜ் ஐயாவோட புஸ்தகத்தில். அதுக்கு அது என்ன போட்டு தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட ராசி இயங்கும் பொழுது அந்த ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய இந்த பாவம் அந்த பாவத்தை வளர்க்கும்னு என்னென்னமோ பெருசாக டைலாக் போட்டிருப்பாங்க. அது தேவையே இல்லை. சிம்பிளான விஷயம், ஒரு ராசி செயல்படும் பொழுது அதுக்கு அடுத்த ராசி செயல்படாது, அவ்வளோதான் மேட்ரு. ஒரு ராசி செயல்படும் பொழுது அதுக்கு அடுத்த ராசி ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, 5வது ராசி செயல்படுது, அதுக்கு பின்னாடி 5வது ராசி செயல்படுறப்ப 4வது ராசி தோற்று போயிடும். 1 5வது ராசி செயல்படுறப்ப அடுத்த ராசி செயல்படாது, இவ்வளோதான் விஷயம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ராசி செயல்படும் பொழுது அதற்கு அடுத்த ராசி செயல்படாது. இப்போ 5வது ராசி ஒருத்தருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அவனே காலையில் எழுந்திரிச்சு அவங்க அப்பங்கிட்ட பெட்ரோலுக்கு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு அந்த புள்ள எத்தனை மணிக்கு வரும், இந்த புள்ள எத்தனை மணிக்குன்னு பைக்கில் பெட்ரோல் போட்டுட்டு அவர் ரெடியாக நின்றுட்டுருக்கிறேன். இந்த 5வது ராசி செயல்படுறவன் அவன் தானே. 5ல் தானே காதல் இருக்குது, உல்லாசம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது. அவங்ககிட்ட போய் வேலைக்கு போடானா போவானா? 5ஆம் பாவம் செயல்படுறவனுக்கு 6ஆம் பாவம் செயல்படாது. ஏன்னா 5ங்கிறது பொழுதுபோக்கு, உல்லாசம், சோம்பேறி. அவனை போய் வேலைக்கு போனால் போவானா? போக மாட்டான். அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்கிறேன், ஒருத்தனுக்கு 6ஆம் பாவம் செயல்படும் பொழுது 5ஆம் பாவம் செயல்படாது. நல்ல காலையில் எழுந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போயிட்டு இருக்கிறவன், வா மாப்பிள்ள அங்கே போய் 2 பிள்ளை இருக்காங்க பார்த்துட்டு வரலாம், இல்லை போய் அங்கே சீட் ஆடிட்டு வரலான்னு கூப்பிட்டா போய் 2 அப்பா போட கம்முன்னு வேலைக்கு மெத சொல்கிறாங்கல்ல, மேயற மாடை நக்கர மாடு கெடுக்கிற மாதிரி வேலைக்கு காலையில் போலான் இருக்கிற இவன் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு. அதுதான் ஒரு ராசி செயல்படும் பொழுது அடுத்த ராசி செயல்படாது. ஒரு ராசி செயல்பட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ராசி செயல்படும். இதெல்லாம் நீங்கள் சிம்பிளான ஒரே வசனம் தான். அப்போ 4ஆம் பாவம் செயல்படலை, அதாவது செயல்படாது அப்படின்னா எந்த ராசி செயல்படாதுன்னா 3 செயல்படாது. இப்போ ஒருத்தருக்கு 3ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வீடு கட்டவே முடியாது. 3ஆம் பாவத்தோட புத்தி நடக்கும் பொழுது வீடு கட்ட முடியாது. ஏன்? 3ஆம் பாவத்துடைய காரகம் என்ன? 3ஆம் பாவங்கிறது இடமாற்றம், விற்பனை, டாக்குமெண்ட்டு, கையெழுத்து, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன் தான் 3ஆம் பாவம். அப்போ நம்ம அதாவது இடத்த விற்கத்தான் முடியுமே தவிர அடுத்தவனுக்கு சேல் பண்ணத்தான் முடியுமே தவிர நாம் வீட்டை கட்ட முடியாது. வாங்குவது என்பது 4வது ராசி, விற்பது என்பது 3வது ராசி, நிரந்தரம் என்பது 4வது ராசி, நிரந்தரமே இல்லை என்பது 3வது ராசி, 4ஆம் இடம் என்பது நிலையான சொத்து, 3ஆம் இடம் என்பது நிலையான சொத்து இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் 3, 7, 11ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சொத்து நம்ம பேரில் வாங்கக்கூடாதுங்க, இவ்வளோ தாங்க விஷயம். சொத்து வந்து நம்ம பேரில் வாங்கினா 1000 சொத்து வாங்கினாலும் 1000 சொத்து கைவிட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வாங்க விற்க அனுபவம் ராமசாமி முதலியார் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, வாங்க விற்க ராமசாமி முதலியார். அது மாதிரி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இது மாதிரி இடத்த போட்டு நம்ம விற்கிறதுக்கு என்ன பயன்படுமே தவிர நம்ம நிலையாக வச்சுருக்கிறதுக்கு சொத்து தங்கவே தங்காது, கைவிட்டு போயிடும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. அப்போ 3ஆம் பாவம் செயல்படும் பொழுது அதனோட 2 ரயில் பூட்டி இருக்குமில்ல பின்னாடி, திரிகோண பாவம் 7, 11. அப்போ 3, 7, 11ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்தி நடும் பொழுது என்ன நடக்காது? வீடு கட்ட முடியாது. திருமணம் பண்ணலாம், போய் ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி உறுதி பண்ணிட்டு வரலாம், இதைத்தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வீடு கட்ட முடியாது. அப்போ 4, 8, 12ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்தி நடக்கும் பொழுது வீட்டை கட்டலாம். 3, 7, 11ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்தி நடக்கும் பொழுது வீடு கட்டக்கூடாது. இது ஒரு லாஜிக்கு.
இதையே இன்னொரு லாஜிக் என்னென்னா, அட எந்த கிரகம் வேணுமாலும் புத்தி நடந்துட்டுங்க, அந்த புத்தி நின்ற நட்சத்திரநாதன் 3, 7, 11ஆம் பாவ அதிபதியாக இருந்துட்டாலும் வீடு கட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொன்னது? 4, 8, 12ஆம் பாவ அதிபதிகளுடைய புத்தி நடக்கும் பொழுது வீடு கட்டலாம். 3, 7, 11ஆம் அதிபதிகளுடைய புத்திகள் நடக்கும்பொழுது வீடு கட்டக்கூடாது. 3, 7, 11ஆம் அதிபதிகளோட புத்திகளே நடந்தால் கூட நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கணும். இப்படி இந்த 4, 8, 12ங்கிற பாவம் தோக்கக்கூடிய பாவம் 3, 7, 11 தோற்று போயிருக்கு. அப்போ இப்படி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முதல்ல நேரத்தை கரெக்டாக குறித்து கொடுக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்ககிட்ட பணம் இருக்குதுன்ட்டு போய் வீட்டை கட்டுறான்னு சொல்லிட்டு நல்லா மேப் போட்டு அளவு போட்டு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாலக்கால் போட்டு 2 அடி மேலே வந்தோடனே வீடு நின்று போயிடும். கடைசியில் சொல்லுவான், வாஸ்து நிபுணர் சரியில்லையுமையா, வாஸ்து சரியில்லையுமையா, ஆரம்பித்த நேரம் சரியில்லையுமையா. உலகத்தில் எல்லா திட்டும் ஜோசியருக்கு கொடுக்கும். அப்போ ஜோதிடர் தான் முழுமையான மூல கடவுளே யாருன்னா நான் ஜோசியரை தான் சொல்லுவேன். தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டு தர்மத்தின்படி நடந்துக்குங்க, மாற்றி நடந்துடக்கூடாது. நம்மளுக்கு பார்த்தோம்னா திடீர்னு ஒருத்தன் அக்கௌண்ட்டில் ஒரு 5000 ரூபா போட்டால் நம்மளுக்கு சந்தோஷமாக தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய கெப்பாசிட்டி 5000 ரூபா வாங்குறதுக்கு நமக்கு தகுதியான நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கோசரம் தவறான முறையில் இந்த பொய் பேசி நான் பரிகாரம் அது இது இப்படியெல்லாம் சொல்லி பணம் சம்பாதித்தால் நிச்சயம் நம்முடைய சந்ததியினர் வளரவே வளராது. அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஈசானிய பகுதி அப்படிங்கக்கூடிய பகுதியில் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பூஜை அறை வைப்பது ரொம்ப சிறப்பு. புதனுடைய காரகம், புதன்னா யார்? குழந்தைகள் விளையாடக்கூடிய அறை வைக்கிறது சிறப்பு. புதன் என்ன? உடம்பு இப்படி வளைக்கிறான், நல்ல ரப்பர் மாதிரி வில்லாட்டை வளைக்கிறான். அப்போ வில்லாட்டை வளைக்கிறதுனா வீட்டில் என்ன வளைக்கலாம்? யோகா பண்ணலாமா? உடற்பயிற்சி ஜிம் வைக்கலாமா? இப்படி உடம்பு வளைக்கலாமா? அப்போ யோகா பண்ணுறதுக்கு சிறப்பான இடம், குழந்தைகள் படிக்கிறதுக்கு சிறப்பான இடம், தாம்பத்தியம் உறவு வைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வயதானவர்களுக்கு அந்த இடம் சிறப்பான இடம். நீங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டில் போட்டிங்கன்னா ஒன்று தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் போட்டுருவான். இந்த தென்மேற்கு மூலையில் குடும்பத் தலைவர் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் குடும்பத் தலைவர் அங்கே தென்மேற்கு மூலையில் இருந்துட்டு இந்த ஈசானிய மூலையில் என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுன்னா என் பையனுக்கும் பொண்ணுக்கு இந்த ரூம்பம்மா, அந்த மூளை சுத்தமான தெய்வீக மூளை, அங்கே போய் தாம்பத்தியம் வச்சாங்கன்னா அது பிரச்சனையாக போயிடும். அப்போ அந்த ஈசானிய மூலையில் அதற்குண்டான காரகத்தை மட்டும்தான் வைக்கணும். ஏன் தென்மேற்கு மூலையில் படுக்கை அறையை ஏன் வைக்கிறாங்க? இதுதான் நம்மளுக்கு ஜோதிடம் தெரியணுங்கிறது. ஏன் படிக்கிறது? ஏன் படுத்த எங்கே படுத்தாலும் தோக்க வரீங்க, ஏன் அங்கே படுக்க சொல்கிறான்? ஏன் தென்மேற்கு மூலை ஒரு கணவனும் மனைவியும் சயனம் செய்யக்கூடிய அறையாக ஏன் பயன்படுத்துகிறாருன்னா, இந்த மோகத்துக்கு செக்ஸுக்கு காரகன் யாருங்க பாருங்கள். ஒரு விஷயத்தை நல்லா பேசுங்க. ஜோதிடர் எப்பயுமே ஓப்பன் டாக்கில் பேசி பழகணும். இங்கெல்லாம் நீங்கள் இந்த காதல் செக்ஸு அதாவது பெண்கள் ஜாதகம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்மளுடைய சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொருத்தன் ஆம்பளை ஜாதகம் பார்க்குறப்போ ஓப்பனாக பேசுவான், கேட்டு தான் ஆகணும், அவனுக்கு தகுந்த விளக்கம் சொல்லித்தான் ஆகணும். அவன் எப்படி வேணுமாலும் கேள்வி கேட்பான். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் அவன் ஒரு பொடிப்பையன், ஜாதகம் பார்க்குறவன் நம்மக்கிட்ட ஒரு பொடிப்பையன். நம்ம அந்த நேரத்தில் ஒரு கடவுளுக்கு நிகராக ஒரு அம்சத்தோடு அவர் எந்த தாம்பத்திய சுகமாக இருந்தாலும் செக்ஸு சம்மந்தப்பட்டது கடன் எதை கேட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய தகுதியை வளர்த்திக்கணும். அப்போ ஏன் நம்ம அந்த இடத்த தென்மேற்கு மூலையில் படுக்கை அறை வைக்கணுங்கிறோம்னா, முதல்ல செக்ஸுக்கு காரகன் யார்? அதாவது செக்ஸில் தீவிரமாக இருக்கிறது யார்? 9 கிரகத்தில் சுக்கிரன் எல்லாம் பொடிப்பையங்க. சுக்கிரன் பொடிப்பையன். ராகு தாங்க ஹீரோ. செக்ஸுக்கு காரகனே ராகு. ராகுங்கிறது என்ன? பெரிய அளவுக்கு பிரம்மாண்டம் நம்ம சொல்கிறோம். அப்போ ராகு இருக்கக்கூடிய மூளை எது? தென்மேற்கு மூளை. அதனால தாங்க ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் வைக்கக்கூடிய படுக்கை அறையை தென்மேற்கு மூலையில் செஞ்சால் தான் இனப்பெருக்கம் பெருகும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரகத்துக்கு தகுந்தாற் போல் படுக்கை அறையை அமைச்சாங்க. வேறு காரணமே கிடையாது. அதே மாதிரி ஏன் தென்மேற்கு மூலையில் இன்னொரு பூஜை அறையும் வைக்கலாம்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வைக்கக்கூடிய அறையும் வைக்கலாம். ஏன் அப்படின்னா, முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படுக்கை அறையிலேயே தான் ஒரு பக்கத்தில் பீரோ வச்சு அதே மாதிரி ஒரு செல்ஃப் வச்சு ஒரு சாமி படத்தையெல்லாம் பக்குவமாக வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனி அறையாட்டை போட்டு. ஏன் அப்படின்னா, இந்த ராகு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. எப்படி இன்றைக்கி நைட்டு கச்சேரி நம்ம வீட்டில் தான், பாதி பணத்தை நம்மக்கிட்ட தள்ளி விட்டுறியா, இல்லை காலையில் நேராக ரைடாக விட்டுன்னு சொன்னேன்னே கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 60 கோடி நைட்டு அனுப்பிச்சி விட்டேன்னே, காலையில் மீண்டும் அந்த மிச்சம் இருக்கிற கோடி பிடிக்கிறதுக்கு போய் டக்குன்னு ஒரு ஆளை விட்டு இன்கம் டேக்ஸை விட்டு தூக்கிட்டு வர்றாருல, அது மாதிரி ராகு.
அப்போ இந்த தென்மேற்கு மூலை அயனத்திற்கும் கரெக்டு, சயனத்திற்கும் கரெக்டு, தாம்பத்தியக்கும் கரெக்டு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் அந்த ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தனி அறையாக இருக்கணும், இதுக்கு தனி அறையாக இருக்கணும். இப்போ இந்த வடமேற்கு மூலையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? காற்று மூலைன்னு சொல்கிறோம். காற்றுன்னு என்ன? ஒரே இடத்துல அடிச்சுட்டே இருக்கும், அடிக்கும் போகும் வரும், போகும் வரும். அப்போ வடமேற்கு மூலைங்களில் காற்று மூலை அப்படின்னா வரும் போகும்னா யார் வரும் போகும்? ஒரு சொந்தக்காரர் 4 நாளைக்கு வருவான், இருப்பான், போவான், வருவான், போவான். அப்போ விருந்தினர்களுக்கு வைக்கக்கூடிய அறையாக இந்த வடமேற்கு மூலையை பயன்படுத்தலாம். சொந்த பந்தங்கள் வந்தால் 4 நாளைக்கு மாமன் மச்சான் மாப்பிள்ளை இருக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த வடமேற்கு மூலையில் இந்த கழிவறை, கேதுன்னு யார்? உடல் அங்கங்களில் குடல், குடல் மலக்குடலும்போம். அப்போ மலம்னா என்ன? டாய்லெட்டு. அப்போ டாய்லெட் எங்கே வைக்கணும்? கேது இருக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். அப்போ வடமேற்கு மூலையில் தான் டாய்லெட்டோடைய அந்த கழிவு ரூம் வைக்கிறதெல்லாம் அங்கே தான் வைக்கணும், பாத்ரூம் வைக்கிறது. இது எல்லாமே நீங்கள் கிரகத்தை உள்வாங்கினா மட்டும்தான், அதை அப்படியே இங்கே தூக்கி வச்சிங்கன்னா போதும். இப்போ அக்னி மூலை அப்படிங்கிறது நெருப்பு. அந்த நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சமையலை பண்ணணும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலையில் அடுப்பு வச்சுருப்பாங்க. நிறைய வீட்டில் நானே பார்த்துருக்குறேன். ஏன்னு கேட்டால் எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க, நானும் வச்சுருக்கேன்யா. காரணம் சொல்ல தெரியாது, எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பஞ்சபூதங்களை யாரை எங்கெங்கே எப்படி எப்படி வைக்கணுமோ அவங்க அவளை அப்படி அப்படியே உட்கார வச்சோம்னா அதுக்கு பேர் வாஸ்து. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ வந்து உங்கள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வாஸ்துப்படி நான் இருக்கிறேன், புரியுதுங்களா? இதே அனைவருக்கும் நான் வணக்கம்னு சொல்கிறப்ப என் தலை மட்டும் வாஸ்துப்படி இல்லை, என் முகம் இப்படி போயிடுச்சு. நல்லா கிரியேட் பண்ணிக்க, என் மூணு இங்கே இருக்குது, உடம்பு பூரா இங்கே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமில்ல வாஸ்து. அப்போ எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அது அங்கங்கே இருக்கணும். ஒருத்தர் வந்து என்ன வணக்கம்னே அப்படிங்கிறப்ப வாய் இங்கே இருக்கிறப்ப வணக்கம்னு சொல்லாமல் வாய் இந்த இடத்துல 2ஆக பிளந்து வணக்கம் அப்படிங்கணுமா. நல்லா கிரியேட் பண்ணி பாருங்கள். வாய் இந்த இடத்துல இருந்து வணக்கம்னு கூப்பிடணுமா. என்னடா வாய் எங்கேயோ வணக்கம்னு கூப்பிடுதே அப்படிம்பாங்க. அது மாதிரி எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அது அங்கங்கே இருந்தால் அதுக்கு பேர் வாஸ்து. அப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னென்னா நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து தான் செயல்படுமே தவிர ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து இல்லை, வாஸ்து இல்லாமல் ஜோதிடம் இல்லை. அப்போ நீங்கள் முழுமையாக வாஸ்து தெரிகிறதுக்கு ஒரு அடிப்படை பேசிக் என்னென்னா, முதல்ல உங்கள் ஊரில் போய் நவகிரகங்களுடைய தெய்வங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, எந்த திசையில் பார்த்துக்குங்க. அப்போ அந்த திசைக்கு உண்டான காரகத்தை தெரிஞ்சுக்குங்க. அப்போ நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு, இதைகள் அனைத்தையும் ஒருங்கே கரெக்டாக உட்கார வச்சா அதுதான் வாஸ்தே தவிர மற்ற எதுவும் வாஸ்து கிடையாது என்று கூறி இந்த அழகான அற்புதமான குரு ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்துடைய 1ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்தக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளோடு வாழ்த்துக்கள் கூறி, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அற்புதங்களோட தகவலோடு மீண்டும் அழகான தருணத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.